அறம்பொருள் இன்பம் இவை அனைத்தும் கிடைக்கும் விதத்தில் உனதருளே கருணை செய் சரஸ்வதியே. அறம்பொருள் இன்பம் இவை அனைத்து விதத்து கணத்தில் எனக்கு கருணை செய் சரஸ்வதியே. கல்வி கூறிய ராணி வெள்ளை துயில் வாணி, கல்விக்குரிய ராணி வெள்ளை துயில் வீணி, கல்வி கூறிய ராணி வெள்ளை துயில் வாணி கருணை செய் சரஸ்வதியே. இயல் இசை நாடக தமிழ் என்ற மூன்றிலும், இயல் இசை நாடக தமிழ் என்று மூன்றிலும், இயல் இசை நாடக தமிழ் என்ற மூன்றிலும் இகபரம் இரண்டிலும் கலைஞர்கள் வாழ்விலும் அயன் திருநாவிலும் அயன் திருநாவிலும் அம்மா அயன் திருநாவிலும் அமரருலகிலும், அயன் திருநாவிலும் அமரருலகிலும் நிறைந்திருப்பவளே, நிறைந்திருப்பவளே, நிறைந்திருப்பவளே நீடும் தங்கவேலன், நீடும் தங்கவேலன், நிறைந்திருப்பவளே நீடும் தங்கவேலன் பாடும் பதப்பொருளே கருணை செய் சரஸ்வதியே. நிறைந்திருப்பவளே நீடும் தங்க வேலப்பாடு பரம்பொருளை கருணை செய் சரஸ்வதியே. கல்விக்குரிய ராணி வெள்ளை துகில் வாணி, கல்வி கூறிய ராணி வெள்ளை துகில் வாணி கருணை செய் சரஸ்வதியே. அம்மா நீ கருணை செய் சரஸ்வதியே. கல்வி கூறிய ராணி வெள்ளை துகில் வாணி கருணை செய் சரஸ்வதியே, சரஸ்வதியே, சரஸ்வதியே. எனது பெற்றோரின் ஆசியுடனும் எனது ஆசான் திரையிடகத்தை சார்ந்த டி.எம். பாலமுருகனின் அவர்களின் நல்லாசியுடனும் நமது கிராமத்தில் சிறந்த வள்ளி நாயகியாக நடித்துக் கொண்டிருக்கிறேன். மேலும் என்னை இங்கு அழைத்து வந்து உங்களுக்கெல்லாம் அறிமுகம் செய்து வைத்த அன்பு கொழுந்தனார் ஹார்மோனியத்தின் இசை சக்கரவர்த்தி. ஹார்மோனியத்தில் வந்து எத்தனை பெரிய ஆட்கள் இருந்தாலும் நல்ல பிஜிஎம் அதெல்லாம் போட்டு வாசிக்கக்கூடிய ஒரு திறமையான ஆட்கள் யாருன்னு கேட்டோம்னா அண்ணன் நாகலிங்க அண்ணன். அதற்கு அடுத்தபடியாக அன்பு கொழுந்தனார் ஜி.கே.எஸ். மணிகண்டன் அவர்கள். இந்த மாதிரி அந்த இந்நேரத்தில் அவர்களுக்கும் நெஞ்சார்த்த நன்றி தெரிவித்துக் கொண்டு, மேலும் கிராம பொதுமக்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் மற்றும் சுற்று வட்டாரத்திலிருந்து வருகை இருக்கக்கூடிய நாடக கலா ரசிக உள்ளங்களுக்கும் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய கலை குடும்பத்தின் சார்பாகவும் மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் உள்ள வளையங்குளத்தை சார்ந்த காவேரி அவர்களின் பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு எமது கலைப்பணியை துவங்குகின்றேன். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். முருகப்பெருமான், அதாவது பள்ளி திருமண நாடகம் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா முருகனுக்கும்
வள்ளிக்கும் திருமணம் நடக்கும். செவ்வாய் தோஷம் உடைய பெண்கள் வந்து இந்த திருமண கோலத்தை பார்க்கும்பொழுது அந்த செவ்வாய் தோஷம் நீங்கிவிடும் என்பது ஐதீகம். அதன் காரணமாக தான் வள்ளி திருமண நாடகம் வைக்கிறோம். அப்படி நிறைய ஆயக்கலைகள் 64 கலைகள் இருந்தாலும் கூட அழியா கலையை வைத்து நாடக கலையை வச்சு இந்த மாதிரி மக்கள் எல்லாம் பார்க்கணும், நாங்கள் வந்து உங்கள் முன்னாடி வந்து நடிக்கணும் அப்படின்றது எங்களோட இறைவனோட படைப்பினால் வந்திருக்கோம். இருந்தாலும் கூட முருகப்பெருமானுக்கு இணையாக முருகனை தான் வணங்கணும் அப்படின்னு இருந்தாலும் கூட முருகப்பெருமானுக்கு இணையான கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா. அப்பேற்பட்ட முருகனுக்கும் நம்ம ஐயாவுக்கும் இருவருமே முருகனை வாழ்த்தினாலும் ஒன்று தான், வணங்கினாலும் ஒன்று தான், நம்ம ஐயாவை வணங்கினாலும் ஒன்று தான். அப்பேற்பட்ட காரணத்தினால ஐயாவின் பாதம் தொட்டு சேதுபதி சீமையிலே ஏடு கண்டு எடுத்ததங்கோ மாது இந்து ராணி பெற்ற மன்னர் முத்து ராமலிங்கம், எங்கள் மன்னர் முத்து ராமலிங்கம். தேவர் மகன் போல ஒருவரை தேடினாலும் காணோம் இதுவரை, தேவர் மகன் போல ஒருவரை தேடினாலும் காணோம் இதுவரை, மூவர் குல மாணிக்கம் தானடி கண்ணம்மா, எங்கள் முத்து ராமலிங்க தேவர் என்று சொல்லம்மா சொல்லம்மா, எங்கள் முத்து ராமலிங்க தேவர் என்று சொல்லம்மா. தந்தனத்தானே எழிலோ, தந்தனத்தானே எழிலோ. வங்கச்சிங்கம் நேதாஜி தோழராம் வைரமணி கோபுரமாவராம், வங்க சிங்கேரி தாச்சி தோழர வைரமணி ஓபுரமாலையா, வங்கச்சிங்கம் நேதாஜி தோழராம் வைரமணி கோபுரமாவராம், தங்க மகன் முத்து ராமலிங்கம் செல்லம்மா, அந்த தங்க முகம் என்று காண போறோம் சொல்லம்மா சொல்லம்மா, அந்த தங்க முகம் என்று காண போறோம் சொல்லம்மா. ஒரு தந்தனத்தானே எழிலோ, தந்தனத்தானே எழிலோ. செல்வச்சிமானாகவே பிறந்தார் சிந்தைதனில் எல்லாமும் அப்படி மறந்தார், செல்வ சீமனாகவும் பிறந்தார் சிந்தையிலே தானமும் நிறைந்தார், செல்வச்சிமானாகவே பிறந்தார் சிந்தைதனில் எல்லாமும் மறந்தார், சொல்வதற்கு நெஞ்சம் பதறுதே கண்ணம்மா, அவரின் சோகக்கதை மக்களிடத்திலே சொல்லம்மா சொல்லம்மா, அவரின் சோகக்கதை மக்களிடத்திலே சொல்லம்மா. தந்தனத்தானே எழிலோ, தந்தனத்தானே எழிலோ. அரும்புகள் 1000 தொடுத்து ஆசையுடன் பாடலை ஒரு வகுத்து, அரும்புகள் 1000 தொடுத்து ஆசையுடன் பாடல்கள் எடுத்து, அரும்புகள் 1000 தொடுத்து ஆசையுடன் பாடலை வகுத்து, கரும்புடன் கருத்தை பாடவே கண்ணம்மா, இந்த வளையங்குளம் காவேரி பாடுறேன் கண்ணம்மா கண்ணம்மா, இந்த வளையங்குளம் காவேரி பாடுறேன் கண்ணம்மா. தனத்தானே எழிலோ, தந்தனத்தானே எழிலோ. கோடி கோடி மக்களும் மதிக்க கோயில் கட்டி கும்பிட்டு வணங்க, ஆ, 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 ர்ரா. கோடி கோடி மக்களும் மதிக்க கோயில் கட்டி கும்பிட்டு வணங்க, ஓடி வாடி தேவர் சமாதிக்கு செல்லம்மா, நம்ம உள்ளத்தினில் வாழும் தெய்வம் என்று சொல்லம்மா சொல்லம்மா, நம்ம உள்ளத்தினில் வாழும் தெய்வம் என்று சொல்லம்மா. தனத்தானே ஏலேலோ, தந்தனத்தானே ஏலேலோ, தேவர் மகன் போல ஒருவர் அப்படியே தா, தேடினாலும் தா, காணாத தா, ஒருவர், தா, ர்ரா. தேவர் மகள் போல ஒருவர் தேடினாலும் காண கிடைக்கலை, மூவர் குல மாணிக்கம் தானடி கண்ணம்மா, நம்ம முத்து ராமலிங்க தேவர் என்று சொல்லம்மா சொல்லம்மா, நம்ம முத்து ராமலிங்க தேவர் என்று சொல்லம்மா.
இருந்தாலும் கூட நம்மளது எல்லா மக்களும் தாயாகப்பட்டவள், அதாவது முருகப்பெருமானாக இருக்கட்டும் விநாயக பெருமானாகட்டும் எல்லோருக்கும் முதன்மையாக விளங்கக்கூடியவள் யாருன்னு கேட்டிங்கன்னா தாய். தாயில் சிறந்ததோர் கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பாருங்க. அந்த சொல்லுக்கு இணங்க தாய் இல்லாமல் நம்ம யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட தாயாகப்பட்டவளை கருமாறி உருமாறி உலகம் உய்ய போற்றப்பட வேண்டிய மாரி அம்மன், அந்த வாழ வந்த அம்மனை வணங்கிவிட்டு நமது கலைப்பணிக்கு செல்வோம். தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி துணை நீயே மகமாயி. தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி துணை நீயே மகமாயி. தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி துணை நீயே மகமாயி. ஓடியாப்பா கருப்பா. சிங்கிச்சா சிங்கிச்சா ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தின் தலைமகளே, ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தில் தலைமகளே, கடை கண்ணாலே பார்த்தருள்வாய் காலமெல்லாம் காத்தருள்வாய். கடிக்கண்ணாலே பார்த்தருள்வாய் காலமெல்லாம் காத்தருள்வாய். தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி துணை நீயே மகமாயி. அவனதே வண்டி கூட சாத்திருச்சு. அன்னை உந்தன் சன்னதியில் அனைவரும் ஒன்றாய் கூடிடுவோம். ஓடியாத்தா ஓடியாத்தா படுக்காத எந்திரி. அன்னை உந்தன் சன்னதியில் அனைவரும் ஒன்றாய் கூடிடுவோம். அம்மா உந்தன் பொன்னடியில் அனுதினமும் சரணடைவோம். அம்மா உங்கள் புல்லடியில் அணிதினமும் சரணடைவோம். தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி துணை நீயே மகமாயி. சிங்கமுக வாகனத்தில் சிங்கார மாரியம்மா, சிங்கமுக வாகனத்தில் சிங்கார மாரியம்மா, வந்து வரம் தந்தருள்வாய் எங்கள் குலதெய்வம் அம்மா. வந்திவனம் தந்தருள்வாய் எங்கள் குலதெய்வமம்மா. தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி துணை நீயே மகமாயி, துணை நீயே மகமாயி. தாயே கருமாரி. அப்பேற்பட்ட சிறப்பாக இருந்தாலும் கூட நான் வந்திருக்கிறது என்ன காரணத்துக்காக வந்திருக்கிறேன்? முருகப்பெருமானை காதலிக்கணும், அவரை திருமணம் முடிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக. என்னடா வந்ததுல இருந்து இந்த பொண்ணு வள்ளி பொண்ணு சாமி பாட்டா பாடிக்கிட்டு இருக்கு, எல்லா பொண்ணுங்களும் சினிமா பாட்டு பாடுவாங்க, இந்த பொண்ணு மட்டும் சாமி பாட்டா பாடிக்கிட்டு இருக்கேன்னு அப்படி எல்லாரும் பாக்குறாங்க. ஆமா. இருந்தாலும் என்னங்க தம்பி, எல்லாருமே வந்து சினிமா பாடல் பாடுவோம். என்னதான் இருந்தாலும் கடவுள் நம்மளோட கடவுள்களை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சினிமா பாடல் பாடணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ சாமி பாடல்களை பாடுறது. அப்பேற்பட்ட என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு பாருங்க, ஆவணி மாசம்லாம் முகூர்த்த நாள் அதிகமாக இருக்கிறப்ப இந்த திருவிழாக்களை நம்ம சிவகங்கை மாவட்டம் பக்கமெல்லாம் நிறைய பார்த்தோம்னா அதாவது தமிழ்நாட்டிலே அதிக ஊர்களை கொண்ட அதிக கிராமங்களை கொண்ட மக்கள்களை கொண்ட நாடு இது மாவட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சிவகங்கை மாவட்டம். அப்பேற்பட்ட சிவகங்கை மாவட்டத்தில் இன்னைக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட எங்க சங்கத்துல இருந்தே ஒரு 10 வண்டி இந்த பக்கம் நாடகத்துறைக்கு வந்திருக்காங்க. அந்த மாதிரி இந்த பக்கம் பூரா திருவிழா கோலம் பூண்டு இருக்கிறது. அப்பேற்பட்ட திருவிழா கோலம் எல்லாம் கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டோம்னா பூ விலைகள் அதிகமா இருக்கும். ஆனா உண்மையிலேயே நம்ம கிராமத்துல தான் என் முடிக்கு தகுந்தாறு போல இன்னைக்கு பூ வாங்கி கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா பிளாஸ்டிக் பூவை தான் வச்சுட்டு வருமா. பெரும்பாலான ஊர்களுக்கு போயிருக்கோம், இந்த அளவுக்கு பூ வந்து யாரும் வாங்கி கொடுத்தது கிடையாது. ஆனா உண்மையாகவே நம்ம கிராமத்துல என்னோட முடி அளவுக்கு பூ வாங்கி கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால இன்னைக்கு வந்து ஒரிஜினல் பூ. உங்களுக்கு முடி இருக்கு, பூ நிறைய கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு முடி இல்லை, அப்புறம் பிளாஸ்டிக் பூவை தான் தருவாங்க. பிளாஸ்டிக் பூ வச்சுட்டு வர்றாங்களோ அதுவும் தெரியுது. அப்படி இருந்தாலும் கூட அதாவது மாலைகள் எத்தனையோ மாலைகள் இருக்கலாம். அந்த முருகப்பெருமான 5 வயசுல இருந்தே பிஞ்சு மனசுல இருந்தே முருகா 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 முருகான்னு எப்பவுமே அவரோட நினைப்பாவே இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிறக்கும் பொழுதே எல்லா குழந்தைகளும் குவா குவான்னு பிறக்கும். ஆனா நான் பாருங்க குகா குகான்னு பிறந்திருக்கேன். தமிழ் கடவுள் முருகப்பெருமான். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அத்தை மகனை கட்டிக்கிடுவாங்க, இல்ல மாமா மகனை கட்டுவாங்க, இல்ல அம்மாவோட தம்பியை கட்டுவாங்க. இவங்க 3 பேரை தவிர வேற யாரும் கிடைக்க மாட்டாங்க. ஆனா பாருங்க தமிழ் கடவுள் முருகப்பெருமானவே கட்டிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னா நான் எப்பேற்பட்ட புண்ணியம் பண்ணிருக்கேன். இருங்க, நீங்க சொல்றலாம் சரி, நீ தண்ணி நல்லா பேசுனீங்க, தாயை பத்தி பேசுனீங்க, தேவர் பாடல் பண்ணீங்க. முருகனை கட்டுறேன்னு சொல்றீங்களே, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு. முருகனுக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் பரவாயில்ல, அவரை தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நின்று வந்திருக்கேன் பாருங்க. கல்யாணம் எத்தனை பேர் இருக்கவங்க, கல்யாணம் பண்ணவங்க எத்தனை பேர் இருந்துட்டு போறாங்க. இப்படி எல்லாம் சொல்லுவாங்க சொல்லி என் வீட்டுக்காரர் வரும்போதே சொல்லிதான் விட்டாரு. இருந்தாலும் அண்ணன் முருகன் இல்லைனாலும் அவங்க தம்பி இருக்குன்னு சொல்லிட்டு, அவங்க தம்பி வேணா, அவங்க அண்ணன் வேணா, யானை வேணும், ராஜா வேணா, சமயக்கருப்பு மச்சா இருக்காரு, இருக்கிறதுலே சூப்பர் ஆளு, இறங்கி சங்கத்துல நடக்க முடியாது, கால் வைக்க முடியாது. அப்பேற்பட்ட சமயக்கருப்பு மாமா கூட கட்டிக்கிறேன் நானு. அப்படி இருந்தாலும் கூட மாலைகள் எத்தனையோ மாலைகள் இருக்கலாம். சம்பங்கி மாலை இருக்கலாம், ரோஜாப்பு மாலை இருக்கலாம், செவ்வந்தி மாலை இருக்கலாம், மல்லிகைப்பூ மாலை இருக்கலாம். இப்படி எத்தனை மாலைகள் இருந்தாலும் கூட அந்த முருகப்பெருமானுக்கு எதிரி யாரு? சூரபதுமன். திருச்செந்தூரிலே சூரபதுமனை வதம் செய்து ஒரு பகுதியை சேவர் கொடியாவும் ஒரு பகுதியை மயிலாவும் தன்னோட பக்கத்திலே பக்க பலமாக ஆட்கொண்டார் இல்லையா? அப்பேற்பட்ட எதிரியை கூட பக்க பலமா வச்சிருக்கவரு என்னை சும்மா விட்டுருவாரா? விட மாட்டாரு. அப்பேற்பட்ட அந்த முருக பெருமான அந்த செவ்வரளி பூக்களால தொடுத்து அவர்களை தோளோட அணிய வேணும் என்ற காரணத்தினாலே செவ்வரளி தோட்டத்திலே ஒன்ன நினைச்சேன், தேடிக்கிட்டு பாடுதையா இந்த மனசு. செவ்வரளி தோட்டத்திலே ஒன்ன நினைச்சேன், தேடிக்கிட்டு பாடுதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க அரவம் இல்ல, சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்பும் அடங்குதில்ல. செவ்வரளி தோட்டத்திலே ஒண்ணு நினைச்சி சேர்ந்துக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே, பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. கொட்டுகிற ஐயோ வண்டி எந்திரிச்சு வருதே. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே, இருக்கிற காசி நனையிலே பசிக்குது மனசினிலே, பொண்ணுடம்ப பார்க்கையிலே போதையும் தீரலையே அண்ணமே. என்னமோ சொல்ல நினைச்சே, உன்னை கண்டதும் சொல்ல மறந்தே. என்ன என்ன எண்ணம் இருந்தும் எல்லாத்திலும் அவர்தானே. செவ்வரளி தோட்டத்திலே உன்னை நினைச்சி ஆடுதையா இந்த மனசு. சுகம் இருக்கு, சொந்தத்தில சுகம் இருந்தா உள்ளத்தில இடம் இருக்கு. ஒன்ன விட யாரும் இல்ல, ஒட்டுறவு தேவையில்லை. என்னையா
கூட சின்ன குழந்தைங்களாம் எனக்கு தூங்கிட்டாங்க. சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஒரு சிறப்பான செய்தி சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை தூங்கிட்டாங்க. தம்பி, அன்ன பறவைக்கு ஒரு தனி சிறப்பு அம்சம் இருக்கு. அப்படி என்னன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். தம்பிக்கு வந்து பிரைஸ் கொடுத்துடலாம். அப்படி பாருங்க, அன்ன பறவைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அது என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலையும் தண்ணியையும் ஒன்னா கலந்து வச்சோம்னா பாலை மட்டும் தனியாக பிரிச்சு எடுக்கக்கூடிய தன்மை அன்னப்பறவைக்கு இருக்கு. ஆக பாருங்க, 6 அறிவு படைக்கப்பட்ட நம்ம என்ன பண்றோம்? பால்ல தண்ணியை ஊத்துறோம். ஆனா 4 அறிவு படைத்த அந்த பறவை இனமானது நம்ம ஊற்றக்கூடிய தண்ணீரை பிரிச்சு எடுத்து பாலை மட்டும் குடிக்குது. அப்பேற்பட்ட அந்த சிறப்பான பறவையை, அன்னப்பறவை வந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து கிளிக்கு ஒப்பாக அப்படி எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. அன்னக்கிளியே ஒன்ன தேடுதே, 6 மாசம் ஒரு வருஷம் அவரம்பு மேனி வாடுதே. அன்னக்கிளி ஒன்ன தேடுதே, 6 மாசம் ஒரு வருஷம் வரம்பு மீடி வாடுதே. அன்னக்கிளியே ஒன்ன தேடுதே.
பெண்கள்லாம் இப்போ இன்னைக்கு இப்போ ஏற்பட்ட பெண்கள் நிறைய பெண்மணிகள் உட்காந்துருக்காங்க. ஆனால் பாருங்க அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணோம், காலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க. குயில் கூவுற நேரம் எந்திரிச்சு வீட்டில் வந்து வாசலில் வந்து சாணத்தை எடுத்து கோலம் போட்டு சாணி தெளித்து கோலம் போட்டு மாக்கோலம் போடுவாங்க. மாக்கோலம் போட்டு அள்ளி முடிஞ்சு அரை காசு பொட்டு வச்சு அப்படி கிராமத்து பாணியில் அந்த நூல் சேலை கட்டிட்டு வர்றப்ப பார்க்குறப்ப அழகாக இருக்கும். அடடா மகாலட்சுமி வர்றாங்க, இந்த கருப்பசாமி மனைவி வர்றாங்கப்பா, இந்த செல்வராசு வீட்டுக்கார அம்மா வர்றாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்க பிள்ளைகள்லாம் யாராவது 5 மணிக்கு எந்திரிக்குதுங்களா இல்லை 4 மணிக்கு எந்திரிக்குதுங்களா? கிடையாது. எங்கள் வீட்டிலே பாருங்க, எங்கள் அம்மா என்னை வந்து காலையில் ஒரு 6:30 மணிக்கு எழுப்பாங்க. காவேரி எந்திரா, ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வரா. அப்போதான் அந்த தூக்கம் அசத்தும். இருமா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன், அப்புறமா வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு. இப்படி பண்ணிக்கிட்டு இங்கே தூங்குனேன்னா போகிற வீட்டில் போய் நாளைக்கு செருப்படி வருவேன் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. ஆனால் பாருங்க அன்னைக்கு எங்கள் அம்மா திட்டுனது எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன காரணம் கேட்டோம்னா, மூத்தவர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே துவக்கும் பின்னே இனிக்கும்பாங்க. இப்போ ஒரு முது நெல்லிக்கனியை கடிச்சோம்னா முன்னாடி கசக்கும், அப்புறம் பாருங்க அந்த எச்சில் ஆகப்பட்டதோ அல்லது தண்ணி குடிக்கும் போதோ இனிக்கும். அதே மாதிரி பெரியவங்க சொல்றப்ப நமக்கு எரிச்சலாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு வேறு வேலையே இல்லை, பொழுதைக்கு நோயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் அவங்க என்ன காரணத்துக்காக சொல்றாங்க, அதனோட பின் விளைவுகள், பின்னோட நன்மைகள் என்ன, பின்னாடி இருக்கக்கூடிய நன்மைகளை வந்து முன்ன அறிஞ்சு சொல்றாங்க அப்படின்றத புரியாம நிறைய பெண்கள் இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க. பெண்களும் சரி ஆண்களும் சரி, வளரக்கூடிய பிள்ளைகள் பெரியோர்கள் சொல்லை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த காலத்தில் மாக்கோலம் போட்டாங்களே, அப்ப பாருங்க போடும் பொழுது நம்மளோட ஈ எறும்பு முதல் 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் உணவு படைக்கக்கூடிய ஒரு சிவபெருமான். பாருங்க அந்த ஈ எறும்பல் வாயிலா ஜீவராசிகள் நம்ம வீட்டை நோக்கி வரும். அப்படி வீட்டை நோக்கி வரும் பொழுது அங்கே வெள்ளை கலரில் தெரிஞ்ச உடனே அடடா இந்த தாய்மார்கள் நமக்காக வந்து உணவு பரிமாறியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வீட்டை நோக்கி வந்து அதை சாப்பிடும். அப்படி சாப்பிட்டுட்டு இந்த தாய்மார்கள் நல்லா இருக்கணும், இவங்க வாரிசுகள், இவங்க குடும்பத்தில் உள்ள பிள்ளை குட்டிகள் அனைத்தும் 16 பெற்று பெருவாழ் வாழணும், எந்த நோய் நொடி இல்லாமல் அந்த வாழ வந்தனோட அம்மாவோட அருளால வாழணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போகுமா அந்த ஈ எறும்பு வாயிலா ஜீவராசிகள் கூட வாழ்த்துட்டு போகும். அப்பேற்பட்ட நம்ம வந்து உணவு படைக்கிறோம். ஆனா இன்னைக்கு பாருங்க, யாராவது மாக்கோலம் போடுறோமா, யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க தான் நான் மாக்கோலம் போடுறேன். அக்காமார்களா யாராவது ஒரு ஆள் இல்லை தான் நான் இன்னைக்கு மாவு கோலம் தான் போடுறேன் அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் நியாய விலை கடைகள்ல இருந்து அரிசி போடுறாங்க. ஒரு பிடி அரிசியை கொண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி போட்டோம்னா எத்தனையோ ஜீவராசிகள் சாப்பிட்டு போகும். நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் இயன்றவரை இல்லாதவர்கள் கொடுத்து உதவ வேண்டும் என்ற மனப்பான்மை வேணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ போய் நம்ம விநாயகர் சதுர்த்திலாம் வந்துச்சு, முழு முதற் கடவுள் விநாயகர் பெருமான் இருக்காரு. அவருக்கு போய் என்ன பண்ணுறோம், சர்க்கரை பொறி சூடம்பத்தியெல்லாம் வந்து வச்சுட்டு வர்றோம். அந்த சர்க்கரை என்ன காரணத்துக்காக வைக்கிறோம், விநாயகர் பெருமானை சாப்பிட்றாரு? கிடையாது. விநாயகர் பெருமான் சாப்பிட மாட்டாரு. அந்த அரச மரத்தடியில் கட்டெரும்பு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அந்த கட்டெரும்பு நம்ம வச்சுட்டு வந்த கொஞ்சம் நேரத்திலே பார்த்தோம்னா நிறைய அந்த பேப்பரை ஒட்டி அந்த சர்க்கரையை பூரா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி சாப்பிடும்போது என்ன சொல்லுமா, அந்த இனிப்பான சர்க்கரையை சாப்பிடும்போது இந்த வச்சுட்டு போனவங்களுக்கு எப்போவுமே அவங்க குடும்பத்தில் இனிப்பான செய்திகள் நடக்கணும், எப்போவுமே அவங்க குடும்பம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எறும்புகள் கூட வாழ்த்துமா. அப்படி இல்லாமல் இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், முடிஞ்ச வரைக்கும் அரசாங்கத்திலேருந்து பேவர் பிளா கல் பதிச்சுறாங்க, இல்லை சிமெண்ட் சாலைகள் அமைச்சிடறாங்க. பச்சை தண்ணி 4 கப்பை எடுத்துங்கிட்டு தெளிச்சுட்டு அப்படியே கல் மாக்கோலன்ற பேரில் கல் கோலம் போடுறான். அதையும் பாருங்க, விடாமுயற்சி வெற்றியை தரும் அப்படின்னு எறும்பு வருது. அம்மா வீட்டில் இன்னைக்கு வெள்ளை குளம் தெரியுது, நமக்கு உணவு அளிச்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்லி வேகமாக நோக்கி வரும்போது பார்த்தா தெரியுது, கிட்டத்தில் வந்து பார்த்தோம்னா மாவு குளம் கிடையாது. அடடா தாய்மார்கள் நம்மளை ஏமாத்திட்டாங்களே, இப்படி மாவு குளம் போடாமல் நமக்கு உணவளிக்காம கல்லு குளத்தை போட்டாங்களே, இந்த கல்லை எப்படி நம்ம சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் யோசிக்கும். அப்படி யோசிச்சோன்னே பாருங்க, விடாமுயற்சி வெற்றி தரும். அதாவது ஒரு பழமொழி இருக்கு, முயற்சி திருவினையாக்கும், முயலாமை இன்மை புகுத்திடும் சொல்லுவாங்க. எறும்பு ஊற கல்லும் தேய்ன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய பாறையாக இருக்கட்டும், அந்த சின்ன வந்து எறும்பு வந்து ஊற அந்த பாறை கூட தேய்மா. அப்பேற்பட்ட அந்த முயற்சியோட என்ன பண்ணுது, பரவாயில்ல தாய்மார் வெளியே தான் கல்லு குளம் போட்டிருக்காங்க, வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம். சோத்து பானையில் சோறு போடும் பொழுது அந்த ஒரு சில பருக்கைகளாவது கீழே விழுந்திருக்கும், அதை சாப்பிட்டு நம்ம பசியை நீக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, எறும்பூரா வீட்டை நோக்கி போகுது. அப்படி வீட்டுக்குள்ள நோக்கி போகும்போது பாருங்க, சோத்து பானைக்கிட்ட வந்துடும். அங்கே கிடக்கிற ஒரு சில பருக்கையில் சிந்திர பருக்கையில் சாப்பிடும். தாய்மார்கள் பார்ப்பாங்க, எறும்பு இன்னைக்கு வந்துருச்சா, உடனே வந்து பார்த்தியா சோத்து பானை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சோறு காய்ச்சி வச்சிருக்கோம், சோத்து பானை சுற்றி வெறும் எறும்பா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வேகமாக போய் 10 ரூபாய்க்கு எறும்பு சாக் பீஸை வாங்கிட்டு வந்து 4 பக்கமும் சுற்றி கோடை போட்டு இருக்க எறும்பு பூரா க்ளோஸ் பண்ணிடும். அப்படியெல்லாம் இல்லாமல் இருக்க வரை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஜீவராசிகளுக்கும் துன்பத்தை ஏற்படுத்தக்கூடாது, இறப்பு ஒன்றை வந்து கொடுக்கக்கூடாது. ஏதாவது நம்ம வாழ்கிறோம்,
சம்பாதிக்கிறோம். இன்னைக்கு வந்து நிறைய பணம் காசு சம்பாதிக்கலாம், நிறைய கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்கவே அவனால சாப்பிட்றதுக்கு குறிப்பிட்ட உணவை சாப்பிட முடியாது. ஆனா பாருங்க, நம்ம வந்து அவன் வந்து கரெக்டா அந்த சப்பாத்தி தான் சாப்பிடணும், தோசை தான் சாப்பிடணும், இட்லி தான் சாப்பிடணும், உணவெல்லாம் அருந்தக்கூடாது, இந்த டயத்துக்கு இந்த மாத்திரை சாப்பிடணும்னு சொல்லி டாக்டர் வந்து எழுதி கொடுத்துருப்பாரு, அதன்படி சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம பாருங்க, விவசாய பெருங்குடி மக்கள் என்ன வேணாலும் சாப்பிடலாம், நமக்கு எல்லாமே செரிமானமாகும், எந்த ஒரு வியாதி வராது. அத காரணம் நம்மளோட உழைப்பு. அப்பேற்பட்ட உழைப்பு என்னைக்குமே இருக்கணும். அப்படி உழைச்சாதான் நம்மளோட நல்ல உடல் அமைப்புகள்லாம் வந்து சீராக செயல்படும். அப்படின்ற காரணத்தினால எப்பவுமே அந்த குயில் கூவுற நேரத்தில் எந்திரிக்கணும். அந்த குயிலோட குரலுக்கு இணங்க சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாளம் பூ மடலே, சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாளம் பூ மடலே, நீ தழுவாமலே ஒரு சுகமில்லையே, தினம் தவிக்கின்ற மனசுக்குள்ளே எம்மையிலே சிந்தாமணி குயிலே மணக்கும் ஒரு செந்தாளம் பூ மடலே. முத்துத்தரம் வீச்சு விட்டு எட்டு சர சிந்து தடி நீ சிரிச்சா, சிவந்திருக்கு செம்பவள இதழ் சிரிச்சா. ஆரம்ப சொந்தம் இது தொடலாமா, ஆனந்த சொர்க்கம் கொஞ்சம் தரலாமா, ஆரம்ப சொர்க்கம் இங்கு தொடலாமா, ஆனந்த சொர்க்கம் இங்கு தரலா. ஊர் பார்க்கவே ஒரு பூந்தேரிலே நாம் ஊர்கோளம் வரலாமா, எம்மையிலே சிந்தாமணி குயிலே மணக்கும் ஒரு செந்தாள பூமடலே. தாவி வந்த பூங்கொடிக்கு தங்கத்திலே பந்தலிட்டு தாங்கி கொண்ட மகராசா, தழுவி கொள்ள தொட என்ன தொடுலேசா, ஆடி தாக்கி கொண்ட மகராசா, தடை என்ன தழுவது சொல்லேசா. ஆரம்ப சொந்தம் இது தொடரணுமே, ஆனந்த சொர்க்கம் தீனம் வளரணுமே, ஆரம்ப சொந்தம் இது தொடரணுமே, ஆனந்த சொர்க்கம் தீனம் வளரணுமே, உன் மார்மீதிலே ஒரு பூ போலவே நான் நாள்தோறும் மலரணுமே, எம்மையிலே சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாளம் பூ மடலே, நீ தழுவாமலே ஒரு சுகமில்லையே, தினம் தவிக்கின்ற மனசுக்குள்ளே எம்மையிலே சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாளம் பூ மடலே. அப்படி என்னதான் இருந்தாலும் இந்த பகுதி மக்கள் எல்லாம் வந்து விவசாயம் பார்க்கக்கூடிய மக்கள். இப்போ பாருங்க, இன்னைக்கு நம்ம காசு பணம் சம்பாதிக்கிறோம், நமக்கு ஏதாவது நிம்மதி கிடைக்குமா? கிடைக்காது. பாருங்க, இன்னைக்கு இருக்க பணம் நாளைக்கு வேற ஒருத்தவங்க போகும். எப்பவுமே பணம் வந்து நிரந்தரம் கிடையாது. ஆனா மனிதருக்கு வந்து ரெண்டு விஷயம் சந்தோஷத்தை கொடுக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தைய பார்க்கும் பொழுது நம்மளோட மனசுக்கு அறியாம அந்த குழந்தை முகத்தை பார்த்தோன்னே சரி போறோம். எவ்வளவுதான் வேலை பார்த்துட்டு வந்து மனிதர்களுக்கு வந்து சோர்வு வந்து கண்டிப்பா இருக்கும். எவ்வளவுதான் வந்து உழைச்சாலும் அந்த இரவு நேரத்துல வந்து அசதியா இருக்கும். அந்த இரவையும் பொருட்படுத்தாமல், தூக்கத்தை பொருட்படுத்தாமல் எங்களெல்லாம் பார்க்கக்கூடிய உங்களுக்காக செவிக்கு விருந்தளிக்கூடிய, அதாவது பாம்புக்கு வந்து காது கேட்குமா? கேட்காது. இசைக்கு மயங்காத உயிர்கள் எதுவும் கிடையாது. பாம்பு காது கேட்காத அந்த பாம்புக்கே வந்து மகுடியை வச்சு வாசிக்கும் பொழுது அந்த மகுடிக்கு தகுந்தார் போல அந்த பாம்பு வந்து ஆடுது. அப்பேற்பட்ட அந்த பாம்பு காது இல்லாமல் இருக்கும்போது நமக்கு இரு செவிகளையும் கடவுள் அருமையாக கொடுத்துக்கூடிய அந்த இன்ப வேளையிலேயே என்னோட கனிக்காக, முருகப்பெருமான் கணிக்காக தானே ஒன்னாரு, ஒரு கணிக்காக குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் என்று அந்த கணிக்காக ஓடிய முருகப்பெருமானை என்னோட இதயத்துல இன்ப கனி, இதய கனி நினைவாக, எம்ஜிஆர் அவர்கள் நினைவாக இன்பமே
தான் இருந்தாலும் கூட சிறப்பாக நம்ம மட்டும் பாடிக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? தோழிகள்லாம் அழைக்கணுமா இல்லையா? நான் மட்டும் பாடிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது. அருமையான பொம்பளை பிள்ளைகள்லாம் கூட்டிட்டு வந்திருக்கோம். அழகான பொம்பளை பிள்ளை, அதுவும் எங்க இருந்து கூட்டு வந்திருக்கோம் பாருங்க, இமயமலையில இருந்து கூட்டிட்டு வந்திருக்கோம். இமயமலையில இருந்து நம்ம கிராமத்துக்காக அழகான ஒரு பொம்பளை பிள்ளை. நாங்கெல்லாம் என்ன பொம்பளை பிள்ளை, எங்களை விட அப்படி ஒரு அழகு, அழகு நாள் அழகு, அவளை அழகு யாருமே கிடையாது. அவ வந்த உடனே பாருங்க, நீங்க எல்லாம் அங்க இருக்க மாட்டீங்க, இங்க இருந்து வந்து பார்ப்பீங்க, இப்படி ஒரு பொம்பளை பிள்ளையா நம்ம ஊருக்கு வந்திருக்கு, அடடடடடா, இது மாதிரி பொம்பளை பிள்ளை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்களாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அழகான பொம்பளை பிள்ளை வரப்போறா.